ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சால்வ் மேத் வித் ஜான். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூட்டு வட்டியோட பார்ட் 3 வீடியோ தான் இது. ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த பார்ட் 3 வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூவாக புரியும். இப்போ 12வது சம் பார்க்கலாம். ஒருவர் ஆண்டு வட்டி வீதம் 4% தரும் ஒரு வங்கியில் ரூபாய் 25,000 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் முதலீடு செய்தார். அது முடிவடையும் போது அவருக்கு கிடைக்கும் முதிர்வு தொகை என்ன? ஸோ இந்த சம்மில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நிரந்தர வைப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட். சரிங்களா? இப்போ ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 25,000 அப்படியே போட்டு வைக்கிறார். ஃபிக்ஸ்டு டெபாசிட்னா என்ன, அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க. சரிங்களா? எத்தனை வருஷத்துக்கு போட்டு வைக்கிறார் அப்படின்னா 2 வருஷத்துக்கு போட்டு வைக்கிறார். அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா 4%. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது 2 ஆண்டு முடிவில் அவருக்கு முதிர்வு தொகை எவ்வளோ கிடைக்கும், அதாவது 2 ஆண்டுக்கு முடிவில் வந்து அவர் மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் வந்து வாங்குவார் அப்படிங்கிறத இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த நிரந்தர வைப்பு திட்டம் அப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ட் 1 வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். இந்த நிரந்தர வைப்பு திட்டத்துக்கு வந்து நம்ம வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது PNR/100 அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ எவ்வளோ அமௌண்ட் வங்கியில் வைக்கிறார் அப்படின்னா 25,000 வைக்கிறார். சரிங்களா? எத்தனை வருஷத்துக்கு வைக்கிறாரு? 2 வருஷத்துக்கு வைக்கிறாரு. இப்போ ஆண்டு வட்டி வீதம் என்ன? 4%. இப்போ இந்த 25,000க்கு 4% என்ன? இப்போ ஒரு டாட், அதாவது 25,000. சரிங்களா? 25,000 இருக்குது. இப்போது இந்த ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா இதுதான் 10%. இன்னொரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா இதுதான் 1%. அதாவது 1%ங்கிறது 250 ரூபா. அப்போ 4%ங்கிறது என்னது? இந்த 250 4 பெருக்கணுமா? அப்போ 1000 ரூபான்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இப்போ ஒரு வருஷத்துக்கு இவருக்கு வந்து 1000 ரூபா வட்டி கிடைக்குது. மொத்தமாக எத்தனை வருஷம் வச்சுருக்காரு? 2 வருஷம் வச்சுருக்காரு. அப்போ இவருக்கு 2,000 ரூபா வட்டி கிடச்சிருக்கும். ஓகேவா? இப்போ மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் போட்டு வச்சுருக்காரு? 25,000 ரூபா போட்டு வச்சுருக்காரு. இவருக்கு வட்டி ஒரு 2,000 ரூபா கிடைக்குது 2 வருஷத்துக்கு. அப்போ மொத்தமாக அவர் கையில் முதிர்வு தொகை எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, இந்த 25,000 இந்த 2,000 கூட்டினீங்கன்னா மொத்தமாக 27,000 ரூபா கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த ஆன்சர், ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தோன்னே போட்டுடலாம். ஆனால் என்ன கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து டக்குன்னு சால்வ் பண்ண முடியும். ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கணக்கில் கொடுத்துருக்க டேட்டா வந்து கீழே எழுதியிருக்கேன். ஸோ அசல் என்ன அப்படின்னா 25,000, எண் வந்து 2, ஆர் வந்து 4%. ஓகேவா? இப்போ வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? PNR/100. இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்க டேட்டாவெலாம் சப்ஸ்டிட் பண்ணுறோம். பிக்கு பதிலாக 25,000, எண்ணுக்கு பதிலாக 2, ஆருக்கு பதிலாக 4/100. ஓகேவா? இப்போ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது? இங்கே 250, அடுத்து ஒரு 4, அடுத்து ஒரு 2 இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் பெருக்கும்போது நம்மளுக்கு வட்டி 2,000 சொல்லி கிடைக்குது. ஓகே, இப்போ எவ்வளோ அமௌண்ட் போட்டு வச்சிருக்காரு பேங்க்கில் அப்படின்னா 25,000 போட்டு வச்சிருக்காரு. வட்டி ஒரு 2,000 ரூபா கிடைக்குது. இது ரெண்டையும் கூட்டும்பொழுது நம்மளுக்கு முதிர்வு தொகை கிடச்சிரும். இப்போ முதிர்வு தொகை என்ன அப்படின்னா 25,000 + 2,000 27,000 அப்படிங்கிறது தான் இதோட முதிர்வு தொகை. ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சரு, ஆப்ஷன் ஏல இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 13வது கொஸ்டின். ஒருவர் ரூபாய் 12,000 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க சம்மில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது அசல் கொடுத்துருக்காங்க 12,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5% கூட்டு வட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. என்ன கொடுத்துருக்காங்க? கூட்டு வட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டி விதத்தில் 2 ஆண்டுக்கு வைக்கிறார் அப்படின்னா அவரோட முதிர்வு தொகை என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் வந்து குரூப் 4 2024 கேட்ட கொஸ்டின். நம்ம போன சம்மில் பார்த்துருப்போம். இப்போ நிரந்தர வைப்பு திட்டம் சொன்னோடனே நம்ம என்ன பண்ணுவோம்? PNR/100 அப்படின்னு போட்டு அதோட வட்டி கண்டுபிடிச்சி ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம். அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட்டு வட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிரந்தர வைப்பு திட்டத்தில் இந்த இடத்துல வட்டிங்கிற இடத்துல கூட்டு வட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுக்கல அப்படின்னா நம்ம எப்போதும் போல் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா போட்டு, அதாவது தனி வட்டிக்கான ஃபார்முலா போட்டு நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இவங்க வந்து கூட்டு வட்டின்னு சொல்லி மென்ஷன் பண்ணதுனால நம்ம வந்து கூட்டு வட்டி விகிதத்தில் தான் வந்து கண்டுபிடிக்கணும் இது. அப்போ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இந்த 12,000க்கு 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுக்கு அவருக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்து தான் வந்து இந்த கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ கணக்கில் கொடுத்துருக்க டேட்டா வந்து அப்படியே கீழே எழுதிடலாம். ஸோ அசல் என்ன அப்படின்னா 12,000, பி வந்து 12,000, அதுக்கப்புறம் ஆறுங்கிறது 5%, எண்ணுங்கிறது 2 வருஷத்துக்கு. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை வந்து நம்ம 3 டைப்பில் வந்து சால்வ் பண்ணலாம். ஒன்று ஃபார்முலா மெத்தட், அதாவது என்ன ஃபார்முலா அப்படின்னா A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம இங்கே இருக்க டேட்டாலாம் சப்ஸ்டிட் பண்ணி இதை சால்வ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்ன, நம்ம சொல்லி கொடுத்த ஷார்ட்கட் மெத்தட், அதாவது 2 வருஷம் சொல்லிட்டாங்க அப்படின்னா 2 1ன்னு சொல்லி எழுதிக்கிறணும்.
ஓகேவா? இப்படி எழுதிட்டு இப்போ 5% கேட்டிருக்காங்களா? இப்போ 12,000க்கு 5% என்ன? இப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா இந்த 1200 அப்படிங்கிறது தான் 10%. இப்போ 10% 1200 அப்படின்னா 5% வந்து 600. இந்த 2க்கு கீழே 600ன்னு சொல்லி எழுதிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 600க்கு 5% பார்க்கணும். இப்போது 60 அப்படின்னா இதோட 10%. அதுக்கப்புறம் இன்னொரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா இந்த 6ங்கிறது தான் இதோட 1%. ஸோ இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இந்த 6 வந்து நம்ம திருப்பி 5ஆல் பெருக்கும்பொழுது நம்மளுக்கு 30ன்னு சொல்லி கிடைக்கும். ஏன்னா இப்போ 1%ங்கிறது 6 அப்படின்னா அதோட 5 பெருக்கும்பொழுது நம்மளுக்கு 5% கிடச்சிரும். அப்போ 6ஓட 5 பெருக்கும்பொழுது நம்மளுக்கு வந்து 30 சொல்லி கிடைக்கும். இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லை நீங்கள் 10% 60ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் பாதி வந்து 5%ஆக இருக்குமா? அப்போ 60ல் பாதி 30 அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இந்த 600க்கான 5% என்ன? 30. ஸோ அதை வந்து 1க்கு கீழே எழுதிக்கிறணும். இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. 600 × 2 1200. இங்கே ஒரு 1 × 30 30. அப்போ 1230. ஸோ இதுதான் வந்து இதுக்கான வட்டி. அப்போ இந்த 12,000த்தையும் இந்த 1230 நம்ம கூட்டினோம்னா நம்மளுக்கு மொத்த தொகை கிடச்சிரும். மொத்த தொகை எவ்வளோ அப்படின்னா 13,230 சொல்லி கிடைக்கும். அதுதான் இங்கே சி ஆப்ஷனில் இருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட். ஃபஸ்ட்டு மெத்தட் ஃபார்முலா மெத்தட், செகண்டு ஷார்ட்கட் மெத்தட். தேர்டு ஒன்று என்ன அப்படின்னா இதை வந்து இன்னொரு மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். அந்த 3வது மெத்தடை தான் நான் இங்கே வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ 3வது மெத்தட் என்ன அப்படின்னா இது வந்து சிம்பிளாக நம்மளுக்கு கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிற மெத்தட் தான் இது. இப்போ அசல் என்ன அப்படின்னா 12,000. இப்போ இந்த 12,000க்கு 5% பார்க்குறேன். 12,000க்கு 5% என்ன? 600. ஸோ இப்போ இந்த அசலையும் இந்த வட்டியும் கூட்டிக்கிறேன். இப்போ மொதல் வருஷத்துக்கான மொத்த தொகை என்ன கிடைக்குது? 12,600 சொல்லி கிடைக்குது. இப்போது இந்த மொத்த தொகைக்கு நான் வந்து 5% வட்டி பார்க்குறேன். இப்போ இந்த 12,600க்கு 5% என்ன? இப்போ 10%ங்கிறது 1260. இதில் பாதி தானே 5%. ஸோ இது 2ஆல் டிவைட் பண்ணணும், உங்களுக்கு 5% கிடச்சிரும். அப்போ 630 அப்படிங்கிறது தான் இதோட 5%. இப்போது இதையும் நம்ம கூட்டினோம்னா நம்மளுக்கு 2ஆம் ஆண்டுக்கான மொத்த தொகை கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இதை நீங்கள் வந்து இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இப்போ டோட்டலாக வந்து இந்த சம 3 மெத்தடில் நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். எது உங்களுக்கு ஸ்பீடாக வருதோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் வந்து 13,230. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 14வது கொஸ்டின். ராம் ஒரு அஞ்சலகத்தில் 12% வட்டியில் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 400ஐ 2 ஆண்டுகளுக்கு செலுத்தி வந்தார். 2 ஆண்டுகள் முடிவில் அவருக்கு கிடைக்கும் தொகையை காண்க. அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நிறைய பேர் இந்த ஆர்டிங்கிறது கட்டுவாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான், அதுதான் இங்கே சம்மில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அஞ்சலகத்தில் ராமுங்கிறவர் மாதம் 400 கட்டுறாரு. ஸோ அப்படி 2 வருஷத்துக்கு கட்டிகிட்டே வர்றாரு. அவருக்கான வட்டி விகிதம் என்ன அப்படின்னா 12%. இப்போது 2 வருஷம் கழித்து அவருக்கு மொத்தமாக கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க இதில். ஓகேவா? இப்போ இந்த சம் என்ன அப்படின்னா தொடர் வைப்பு திட்டம், ஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ட் 1 வீடியோவிலே பார்த்துருப்போம். அதாவது டோட்டலாக ஒரு 3 ஃபார்முலா இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா PNR/100. அந்த எண்ணுங்கிறது கேபிட்டலில் இருக்கும். அந்த கேபிட்டல் உள்ள எண்ணை வந்து நம்ம ஸ்மால் எண்ணை வச்சு கண்டுபிடிப்போம். அந்த கேபிட்டல் என்ன அப்படின்னா தொடர் வைப்பு காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வட்டி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது கூட சேர்த்து நம்ம அசலை கூட்டும் பொழுது நம்மளுக்கு மொத்த தொகை கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதான் இங்கே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சம்பளோட டேட்டாவெலாம் கீழே எழுதிக்கலாம். இப்போ ஒவ்வொரு மாதமும் அவர் செலுத்தும் தொகை என்ன அப்படின்னா 400. அதுதான் என்ன அப்படின்னா பி அசல். சரிங்களா? இப்போது அவர் வந்து எத்தனை வருஷத்துக்கு செலுத்துறாரு அப்படின்னா 2 வருஷத்துக்கு செலுத்துறாரு. இப்போ இந்த தொகை வந்து இவர் வந்து மாதம் செலுத்துறதுனால இந்த வருடத்தை நம்ம என்னன்னா மாதத்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ மாதங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா 2 வருஷத்துக்கு செலுத்துறாரு. இப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அப்போ 2 × 12 24 மாதம் வந்து செலுத்துறாரு. ஓகேவா? ஏன் அப்படின்னா இவர் வந்து தொகையை வந்து மாதம் செலுத்துறாரு. அதனால் இந்த இயரை வந்து நம்ம மாதத்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே? அப்போ ஸ்மால் எண் என்ன அப்படின்னா 24. அதுக்கப்புறம் வட்டி வீதம் என்ன கொடுத்துருக்காங்க? R = 12%. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சம்மிலே கொடுத்துருக்க டேட்டா. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து மொத்தமாக செலுத்திய தொகை என்ன அப்படின்னா இப்போ ஒரு மாதம் வந்து அவர் வந்து 400 செலுத்துறாரா? டோட்டலாக 24 மாதம் செலுத்துறாரு. அப்போ டோட்டலாக அவர் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருப்பார் போஸ்ட் ஆஃபீஸில்? 9,600 கட்டியிருப்பார். இந்த 9,600 வட்டி எதுவுமே சேர்க்காம இவர் கட்டுற அமௌண்ட்டு 400 மாதம் 400 சொல்லிட்டு 24 மாதம் கட்டுறாரு. எவ்வளோ கட்டுறாரு அப்படின்னா 9,600 கட்டுறாரு. இந்த மொத்தமாக செலுத்திய தொகை அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். இல்லாட்டா கடைசி நம்ம வந்து அந்த மொத்த தொகையை கண்டுபிடிப்போம்ல அப்பையும் கூட இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வட்டி என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ வட்டிக்கான ஃபார்முலா என்னென்னா வட்டி PNR/100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா தான்.
இப்போ இதில் வந்து எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தொடர் வைப்பு காலம் சொல்லுவாங்க. இந்த எண்ணில் வந்து நம்ம அந்த 24 அப்படிங்கிறத போட்டக்கூடாது, சரிங்களா? ஏன்னா இது வந்து நம்ம பண்ணுற ஃபிக்ஸ்டு டெபாசிட் கிடையாது. இது வந்து மாதம் ஒரு 400 செலுத்துறாரு, சரிங்களா? இது வந்து தொடர் வைப்பு திட்டம். அப்போ இதுக்கு வந்து எண் வேறு மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா n = 1/12 இன்ட்டு n இன்ட்டு n+1/2 ஆண்டுகள் அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலா. அதாவது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல ஸ்மால் எண்ணு, அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கேபிட்டல் எண் கிடச்சிரும். இந்த கேபிட்டல் எண் தான் என்ன அப்படின்னா தொடர் வைப்பு காலம் அப்படிங்கிறது இங்கே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது. ஓகே, இப்போ இந்த கேபிட்டல் எண்ணை கண்டுபிடிக்கலாம். இப்போ கேபிட்டல் எண் = 1/12. இப்போ இந்த எண் என்ன அப்படின்னா 24 மாதங்கள் சொல்லி நம்ம மேலே கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 24 இங்கே எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் n+1, அப்போ 24 + 1/2. இப்போ இந்த 24 + 1 வந்து 25 மாற்றிக்காச்சு. இங்கே 24 அப்படி கீழே இறக்கியாச்சு. இப்போ 2 12 2 24. அடுத்து இங்கே ஒரு 12 இருக்குது, இங்கே ஒரு 12 இருக்குது. அப்போ கேன்சல் ஆகிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது? இந்த 25 மட்டும் இருக்குது. அப்போ கேபிட்டல் என்ன அப்படின்னா 25 ஆண்டுகள். ஓகே, கேபிட்டல் என்ன வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இப்போ வட்டி PNR/100 ஈக்குவல் டு இங்கே பிங்கிறது 400 இன்ட்டு இங்கே கண்டுபிடிச்ச கேபிட்டல் 25 இன்ட்டு வட்டி விதம் என்ன அப்படின்னா 6ங்கிறது 12/100. இப்போ 100 400 400. ஓகே, அப்போ 4 × 25 × 12 இதை பெருக்கணும்னா 1200 சொல்லி வரும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வட்டி. ஓகேவா? இப்போ இந்த ஆர்டி மூலமாக அவர் கட்டும் பொழுது 2 வருஷத்துக்கு அவருக்கு 1200 வட்டியாக கிடைக்குது. இப்போ அவர் வந்து 2 வருஷத்துக்கு மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருப்பார் அப்படின்னா அதுதான் PN. அதாவது PNங்கிறது என்ன? மாதம் 400 கட்டுறாரு. எத்தனை மாதத்துக்கு கட்டுறாரு? 24 மாதத்துக்கு கட்டுறாரு. இது ரெண்டையும் பெருக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த PN கிடச்சிரும். அதாவது Pங்கிறது 400, Nங்கிறது இந்த 24. அதனால தான் PN சொல்லி சேர்த்து எழுதியிருக்கோம். ஓகேவா? ப்ளஸ் அவர் கிடைக்கிற வட்டி நம்ம கண்டுபிடிச்சாச்சு 1200 சொல்லிட்டு. அப்போ இந்த PNங்கிறது பெருக்கும் பொழுது இந்த 400ஐயும் இந்த 24 பெருக்கும் பொழுது நம்மளுக்கு 9600 சொல்லி வரும். ப்ளஸ் ஒரு 1200. இப்போ இது ரெண்டையும் கூட்டோம்னா 10800 சொல்லி கிடைக்குதா? ஸோ இதுதான் வந்து 2 வருஷம் முடிவில் அவர் கிடைக்கிற மொத்த தொகை 10800ங்கிறது. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகே, புரிஞ்சுதா? இதுதான் வந்து தொடர் வைப்பு திட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடு. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியம். இது என்ன அப்படின்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது 2 வருஷத்துக்கும் கேட்பாங்க, 3 வருஷத்துக்கும் கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியம், சரிங்களா? மேக்ஸிமம் எக்ஸாமில் இதிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. ஓகே, பார்க்கலாம். 15வது கொஸ்டின். ரூபாய் 15,000க்கு 6% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் காண்க. ஓகேவா? ஸோ என்ன பேசிக்காக கேட்குறாங்க அப்படின்னா 15,000 சரிங்களா? இதுதான் அசல். 6% ஆண்டு வட்டி. ஓகே, ஆண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கிடுறாங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 2 வருஷத்துக்கு. ஓகேவா? இப்போது இந்த டேட்டாவுக்கு நம்ம தனி வட்டி தனியாக கண்டுபிடிச்சிக்கிறோம், சரிங்களா? அதே இந்த டேட்டாவுக்கு நம்ம கூட்டு வட்டியும் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இது ரெண்டுக்கும் வந்து தனி வட்டிக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும், கூட்டு வட்டிக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இது ரெண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி தான் இதை கேட்டுருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் தனித்தனியாக தனி வட்டியும் கூட்டு வட்டியும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி இதிலேருந்து இதை கழிச்சும் நீங்கள் வந்து இந்த சம்முக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு டேரெக்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது. இதை நம்ம பார்ட் 1லேயே சொல்லியிருப்போம். ஸோ என்ன அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா PR/100² அப்படிங்கிறது தான் இதுக்கான ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் இங்கே கொடுத்துருக்க டேட்டாவை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அசிஸ்டன்ட் அக்ரி ஆஃபீஸர் எக்ஸாம் 2024 கேட்டது. இப்போது இங்கே கொடுத்துருக்க டேட்டா என்ன? Pங்கிறது 15,000, Rங்கிறது 6%. இது வந்து சம்லே கொடுத்தது தான். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா P/R/100² அப்படிங்கிறது இதுக்கான ஃபார்முலா. ஸோ ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்க டேட்டா சப்ஸ்டிட் பண்ணுறோம். Pக்கு பதிலாக 15,000, இங்கே Rக்கு பதிலாக 6. இப்போ 32 6, கீழே 100 இருக்கா? அப்போ 52 100. அப்போ கீழே வந்து 3 50 இருக்குது. ஓகேவா? இப்போது இங்கே வந்து ஸ்கொயர்டு இருக்கிறதுனால இந்த 3 50 நம்ம 2 டைம் எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ இதை அடி கொடுக்குறோம். இப்போ ஒரு 0, இங்கே ஒரு 0. ஸோ இந்த 2 0க்கு போயிடும். அதுக்கடுத்து ஓரஞ்சு 5, இங்கே 35 150, திருப்பி ஓரஞ்சு, இங்கே 6 5 30. அப்போ இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. ஸோ
அதை தான் இங்கே எழுதியிருப்பேன். ஓகே, இப்போ 6 × 3 × 3 இது எல்லாத்தையும் பெருக்கும்போது நம்மளுக்கு 54 சொல்லி கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து 2 வருஷத்துக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம். ஸோ இதுதான் ஆன்சரு. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. இது வந்து டைரெக்டாக நம்ம ஃபார்முலா எழுதி அதை சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஸோ நீங்கள் வந்து இந்த டேட்டாக்கு, அதாவது பிங்கிறது வந்து 15,000, ஆறுங்கிறது 6%, எண்ணுங்கிறது 2, இதுக்கு நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிங்க. இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54 தான் வரும். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபார்முலா மறந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட்லேயும் நீங்கள் இந்த சம்மை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 16வது கொஸ்டின். அசல் தொகை ரூபாய் 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் காண்க. ஸோ போன சம்மில் வந்து நம்ம 2 ஆண்டுகளுக்கு பார்த்துருந்தோம், இங்கே 3 ஆண்டுகளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வேறு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது குரூப் 4 2024 கேட்ட கொஸ்டின் நம்பர் 195. இங்கே என்னென்ன டேட்டா இருக்குது? அசல் இருக்குது 10,000, அதுக்கப்புறம் ஆறுங்கிறது 15% சொல்லியிருக்கு, எண்ணுங்கிறது 3 வருஷம். ஓகேவா? ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசத்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா P × R/100². ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கான ஃபார்முலா தான். அது கூட எக்ஸ்ட்ரா இது சேரும் 3 + R/100 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது எல்லாம் சேர்ந்தால் தான் 3 ஆண்டுகளுக்கான ஃபார்முலா. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 2 ஆண்டுகளுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இந்த P × R/100². அதே 3 ஆண்டுகளுக்கான ஃபார்முலா கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா கூட எக்ஸ்ட்ரா இதை சேர்த்துக்கணும், 3 + R/100 அப்படிங்கிறத. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் சேர்ந்தால் தான் இது வந்து 3 ஆண்டுகளுக்கான ஃபார்முலா. இப்போ இதில் வந்து நம்ம சம்மில் கொடுத்துருக்க டேட்டாவை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ P என்ன அப்படின்னா 10,000, ஆறுங்கிறது 15%, அதே மாதிரி இங்கேயும் ஆறில் வந்து 15% போட்டுரும். ஓகேவா? இப்போ இதெல்லாம் அடி கொடுங்க. 3 15, 25 100. அதுக்கடுத்து அதே மாதிரி இங்கே 3 15, 25 100. ஓகேவா? ஸோ அதை வந்து கீழே எழுதிட்டேன். இப்போ 3/20², அதே மாதிரி 3 + 3/20. இப்போ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே வந்து 1 இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்போ என்ன கிடைக்கும்? 20 × 3 60ன்னு சொல்லி வரும். இப்போ 60 + 4 3 3/20. அப்போ 63/20. அதான் இங்கே எழுதியிருப்போம். ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதியாச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா மொத்தமாக 3 0 இருக்குது. 1 2 3, இங்கே 3 0 போயிடும். பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குது? 10 இருக்கா? இப்போ 1 2, இங்கே I2 10. அப்போ இங்கே 5 இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே 3 3, இங்கே 63 இருக்குது. ஸோ அதெல்லாம் மேலே எழுதியாச்சு. கீழே என்னென்ன இருக்குது? இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. அந்த 2 பெருக்கி நம்ம 4ன்னு சொல்லி இங்கே எழுதியாச்சு. ஓகே, இப்போ இந்த 5 3 3 × 63 எல்லாத்தையும் பெருக்கும் பொழுது நம்மளுக்கு 2835 சொல்லி வரும் /4. இங்கே இருக்க 4 அப்படியே இங்கே எழுதியாச்சு. இப்போ இந்த 2835 இந்த 4ஆல் டிவைட் பண்ணோம். ஒவ்வொரு நாங்க 4, இங்கே 7 நாங்க 28, அடுத்து ஒரு 3 தான் இருக்குது. ஸோ 3 வந்து 4ஆல் டிவைட் ஆகாது, அதனால் 0 இங்கே சேர்த்துக்கிட்டு இந்த 5 3 கூட சேர்த்துக்கறணும். ஸோ அப்போ 35ன்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட்டு என்னாங்க 32. அப்போ என்னாங்க 32 அப்படின்னா பேலன்ஸ் வந்து 3 இருக்கும். இப்போ 3 தான் இருக்குது அப்படின்னா 4ஆல் திரும்ப டிவைட் ஆகாது. அப்போ புள்ளி வச்சு இங்கே 0 சேர்க்கணும். 0 சேர்த்தோம் அப்படின்னா 7 நாங்க 28 சொல்லி வரும். அப்போ பேலன்ஸ் 2, மறுபடியும் 0 சேர்த்திங்க அப்படின்னா I நாங்க 20. அப்போ 708.75 அப்படி சொல்லி வரும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ நல்லா டிவைட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுங்க. ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. இது ஒரு குரூப் 4 2024 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 17வது கொஸ்டின். ஆண்டுக்கு 10% வட்டி வீதம் ஒரு ஆண்டுக்கு ரூபாய் 1200க்கு வட்டி அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க. இப்போ இது முன்னாடி பார்த்த 2 சம்மே வந்து நம்மளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை தான் வந்து வட்டி கணக்கிட்டு இருந்தாங்க. இந்த சம்மில் பாருங்கள் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வந்து வட்டி கணக்கிடுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே தான் இதே சம்மும், ஆனால் வட்டி மட்டும் அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க இதில். சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வட்டி வீதத்தையும் இந்த ஆண்டையும் நம்ம மாற்றணும். ஏன்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்களே, அதனால். ஓகேவா? இப்போ சம்மில் கொடுத்துருக்க டேட்டாவை கீழே எழுதிக்கலாம். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைன்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாம் 2024 கேட்டது. கொஸ்டின் நம்பர் 183. ஸோ அசல் என்ன கொடுத்துருக்காங்க? P வந்து 1200, R 10%, N = 1. ஸோ இது வந்து சம்மில் கொடுத்துருக்க டேட்டா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 10% அப்படிங்கிறது ஆண்டு வட்டி வீதம். சரிங்களா? இப்போ ஆண்டு வட்டி வீதம்ங்கிறது 10% அப்படின்னா அரையாண்டுக்கு என்னவா இருக்கும்? அதில் பாதியாக தானே இருக்கும். இப்போ 10ல் பாதி என்ன அப்படின்னா 5. அதை எப்படி கண்டுபிடிப்போம்? 10 2ஆல் டிவைட் பண்ணுவோம். இந்த அரையாண்டுனாவே என்ன பண்ணணும்? 10 2ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ 10 2ஆல் டிவைட் பண்ணுறது உங்களுக்கு 5 சொல்லி கிடச்சிரும். இந்த 5ங்கிறது என்ன? அரையாண்டுக்கான வட்டி வீதம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எண்ணு கூட நம்ம 2ஆல் பெருக்கணும். ஏன்னா இங்கே 2ஆல் டிவைட் பண்ணுறோம், அதே மாதிரி இங்கே 2ஆல் பெருக்கிறோம். ஓகேவா? 6 வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது நம்ம எண்ணை 2ஆல் பெருக்கிறோம். அதே 4ஆல் டிவைட் பண்ணோம், காலாண்டுன்னு சொல்லி இங்கே 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 4ஆல் பெருக்கிறோம். இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னா இப்போ வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கிறாங்க. ஓகேவா? அப்போது அரையாண்டுக்கான வட்டி என்ன? 5%. நம்ம இந்த சம்மில் டோட்டலாக ஒரு ஆண்டுக்கான வட்டி வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ 5ங்கிறது அரையாண்டுக்கான வட்டி அப்படின்னா நம்ம வந்து 2 டைம் கண்டுபிடிக்கணுமா? ஃபஸ்ட்டு ஒரு 5ம் அதுக்கடுத்து ஒரு 5ம் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2ன்னு சொல்லி எழுதிக்கலாம் டோட்டலாக. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு 5% கண்டுபிடிப்பீங்க, அடுத்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு 5% கண்டுபிடிப்பீங்க. ஸோ இது 1 இது 1ன்னு சொல்லி இது ரெண்டையும் சேர்த்து நம்ம 2ன்னு சொல்லி எழுதலாம். ஓகே? ஸோ இதை தான் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஷார்ட்கட்டில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இங்கே எதால் டிவைட் பண்ணிட்டீங்களோ இங்கே அதால் பெருக்கிக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இந்த மாதிரி அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா 6 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன 2ஆல் பெருக்கிருங்க. அது இங்கே காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கே வந்து 6 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு எண்ணில் 4ஆல் பெருக்கிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ அரையாண்டிற்கான வட்டி வீதம் என்ன அப்படின்னா 5%. அதுக்கடுத்து எண்ணுங்கிறது என்ன அப்படின்னா 2. இங்கே அசல்ங்கிறது அதே தான். பி வந்து 1200. இப்போ இங்கே வந்து 2ன்னு சொல்லி வந்ததுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கான அந்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன? PR/100 ஹோல் ஸ்கொயர்டா. இங்கே பிங்கிறது 1200, ஆறுங்கிறது நம்ம கண்டுபிடிச்ச 5%. இப்போ 5/100 ஹோல் ஸ்கொயர். இந்த 2ங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த 2ங்கிறது நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ ஓரஞ்சு 5 25 100. இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால 1/20 சொல்லிட்டு 2 டைம் எழுதிக்கிறோம். இப்போ இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0, இப்போ 2 0 போயிடும். அடுத்து 2 4, இப்போது ஓரநாங்க 4 3 12 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ 2 ஆண்டுகளுக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னா 3 அப்படிங்கிறதா இதோட ஆன்சர். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஒரு ஹோம் எக்ஸாம். ஃபஸ்ட்டு ஹோம் எக்ஸாம், தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசத்தை காண்க. P = 8000, ஆண்டு வட்டி வீதம் R = 5%, எண்ணுங்கிறது 3 ஆண்டுகள். ஸோ இதுக்கான வித்தியாசம் கண்டுபிடிச்சி இதோட ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டாக தப்பான்னு சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 18வது கொஸ்டின். ரூபாய் 16,000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் 40 எனில் வட்டி வீதத்தை காண்க. ஸோ இந்த சம் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னென்ன கொடுத்துட்டாங்க? அசல் 16,000 சொல்லி கொடுத்துட்டாங்க. 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் என்ன அப்படின்னா 40 சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ வித்தியாசத்தை அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? வட்டி வீதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபார்முலா தெரிஞ்சுட்டா இதையுமே நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், 2024 கேட்டது. கொஸ்டின் நம்பர் 186, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இன் இன்டர்வியூ போஸ்ட், அதில் கேட்ட கொஸ்டின் இது. ஓகே, சம்மில் கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே கீழே எழுதிடலாம். பி அசல் 16,000, எண்ணுங்கிறது 2 ஆண்டுகள். ஸோ 2 ஆண்டுகளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும், அதாவது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் வந்து 40 சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் ஈக்குவல் டு P × R/100 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ வித்தியாசம் வந்து அவங்களே 40 சொல்லி கொடுத்துட்டாங்க, அதனால் 40 சொல்லி எழுதியாச்சு. 40 = P வந்து 16,000 × R/100. இந்த R தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. R/100 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இது ஃபார்முலா. அந்த ஃபார்முலா நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கொயரை வந்து அப்படியே உள்ளே கொண்டு வரோம். இப்போ இங்கே R ஸ்கொயர்னு சொல்லி வரும். அதே மாதிரி 100 ஸ்கொயர்னா 100 100 சொல்லிட்டு நம்ம தனியாக பிரித்து எழுதியாச்சு. இப்போ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிடுது. ஓகேவா? பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குது? இங்கே 16 இருக்குது, இங்கே 10 இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு R ஸ்கொயர் இருக்குது. நம்மளுக்கு என்ன தேவை? R தான் தேவை. அதனால் R மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இப்போ R ஸ்கொயர் = கீழே இருக்க 10 மேலே வந்துடும். அப்போ 40 × 10, அடுத்து 16 மேலே இருக்க 16 கீழே வந்துடும். அப்போ கீழே வந்து 16 சொல்லி வரும். ஓகேவா? இப்போது 4 16, இங்கே 5 40, அடுத்து 2 4, இங்கே 2 10, அடுத்து 1 2,
I2 10. ஸோ இங்கே நீங்கள் அடிச்சிடலாம். இல்லைனா இந்த 10 பெருக்கிட்டு 100ன்னு எழுதி பை 4ன்னு போட்டு அடிச்சு கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ எங்கள் பேலன்ஸ் என்ன இருக்குது? I5 இருக்குது. I5னா 25. இப்போ ஆர் ஸ்கொயர்டுங்கிறது என்ன அப்படின்னா 25. இப்போது ஆர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 25 சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ஆர் தான் நம்மளுக்கு தேவை. அப்போ இங்கே உள்ள ஸ்கொயர்டு வந்து இங்கிட்டு போகும்போது ரூட்டில் போகுமா? அப்போ ஆர் ஈக்குவல் டு ரூட் 25. இப்போ இந்த 25க்கு ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5 சொல்லி கிடைக்குமா? அப்போ ஆர் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்படியே எழுதி அதில் கொடுத்துக்க டேட்டாலாம் ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டேட்டா வந்து விட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ இந்த சம்மில் வந்து ஆர் கொடுக்காம ஆர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதே இந்த சம்மில் சில டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அசல்ங்கிறது கொடுக்காம ஆறு அதுக்கப்புறம் இந்த வித்தியாசம் இது ரெண்டையும் கொடுத்துட்டு இந்த அசல் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரியும் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி அசலையும் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த வித்தியாசத்தையும் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஆறு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மில் என்ன பார்த்தோம்? இந்த அசலையும் கொடுத்துருந்தாங்க, இந்த ஆறையும் கொடுத்துருந்தாங்க, நம்மளுக்கு வித்தியாசம் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் கேட்பாங்க. மொத்தமாக இதில் ஒரு 3 டேட்டா தான் இருக்குது. அதில் 2 டேட்டாவை கொடுத்துட்டு இன்னொரு டேட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹோம்வொர்க் சம். 8% வட்டி வீதம். ஒரு தொகையின் 2 ஆண்டிற்கான தனி வட்டி கூட்டு வட்டி இவற்றின் வித்தியாசம் ரூபாய் 768 எனில் அத்தொகையை காண்க. ஓகேவா? 2 ஆண்டுகளுக்கான வித்தியாசம் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க, அசல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இந்த ஹோம்வொர்க் சம்மை சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்டாக தப்பான்னு சொல்கிறேன். ஓகே, ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆனதுனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்க பார்ட்டை நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் உங்கள் டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிவிட்டோம் அதுலேயும் உங்கள் டவுட்ஸை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டாக வரும். நம்ம சேனலில் குரூப் 4க்கு தேவையான ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஹோம்வொர்க் சம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு அதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை மாதிரி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.